வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் நீயே வானம் நீயே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூர்வி இந்தியா கிளம்பிய சில நாட்களிலேயே பெர்லினுக்கு விமானம் ஏறினான் ஹர்ஷா. அங்கிருந்து லிப்சிக் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். அங்குதான் மருத்துவ குழுவின் தொடக்க கான்ஃபரன்ஸ் நடைபெற இருந்தது. அங்கே அவன் அறுவை சிகிச்சை செய்து அதன் முறைகளை அனைவரிடமும் எடுத்துரைக்கவிருந்தான். ஹரணி மிகவும் மகிழ்ந்து போயிருந்தாள். எந்த காரணம் கொண்டும் அப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை தவற விடவே கூடாது என்று அவனிடம் சொல்லியிருந்தாள். அவள் ஏன் அப்படி சொன்னாள் என்று தெரிந்த பின் ஹர்ஷா அவளை கோபித்து கொண்டான். இருப்பினும் அவளுக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற பெர்லினுக்கு பறந்தான். அன்று நாள் முழுவதும் சர்ஜரி செய்துவிட்டு விமானம் ஏறியவன் டேக் ஆஃப் ஆனதும் நன்றாக உறங்கிவிட்டிருந்தான். அந்த முதல் வகுப்பு கேபின் நிசப்தமாக இருந்தது. யாரோ கதவினை தட்டும் மெல்லிய சத்தம் கேட்க திடுக்கிட்டு எழுந்து கேபினின் கதவை திறந்தான். நீங்கள் மருத்துவர்தானே? மிகவும் பதட்டமாய் தெரிந்த விமான பணிப்பெண் அவனிடம் வினவ, ஆம் என்றான். எக்கானமி வகுப்பில் ஒரு எமர்ஜென்சி, உடனே வர வேண்டும் என்று அவனிடம் தெரிவித்தாள் அந்த பெண். ஹர்ஷா அவனது இரவு உடையிலேயே அந்த பெண்ணோடு விரைந்தான். என்ன ஆயிற்று என்று கேட்டறிந்தான். விமானத்தில் பயணிகள் அனைவரும் நல்ல உறக்கத்தில் இருக்க, விமான உணவு சேவைகளை முடித்து விமான பணியாளர்களும் அவர்களது இருப்பிடங்களில் இருந்தனர். பாத்ரூம் செல்வதற்காக எழுந்து வந்த 50 வயது பயணி ஒருவர் திடீரென வழியில் நிலை குலைந்து விழுந்து விட்டிருந்தார். அருகில் இருந்த இளைஞர் அவரை எழுப்ப முயற்சிக்க பேச்சு மூச்சு இல்லாமல் போகவே அவரை சம தளத்திற்கு இழுத்து வந்து தட்டி எழுப்ப முயற்சி செய்து விமான பணியாளர்களை அழைத்திருந்தார். அது கார்டியாக் அரெஸ்ட், இதய துடிப்பு நின்றுவிடும் நிலை என்று உணர்ந்த அந்த இளைஞர் உடனேயே சிபிஆர் எனப்படும் உயிர் மீட்கும் முறையை செய்ய தொடங்கிவிட்டிருந்தார். விமானத்தில் திடீரென பரபரப்பு ஏற்பட பயணிகளை அமைதியாக இருக்க சொல்லிய பணியாளர்கள் முதல் உதவி பெட்டி மற்றும் ஏஏடி, ஷாக் கொடுக்க பயன்படும் இயந்திரம் என்ற இயந்திரத்தையும் எடுத்து வந்தனர். விமானி பெர்லின் ஏர்போர்ட்டை இன்னும் சிறிது நேரத்தில் அடைந்து விடுவோம் என்று அறிவித்தார். விமான நிலையத்தில் இங்குள்ள எமர்ஜென்சியை தெரிவித்தார். ப்ளீஸ் கால் அ டாக்டர். விமானத்தில் யாரேனும் பயணம் செய்கிறார்களா? அந்த இளைஞர் சொல்லவும் தான் இவர் டாக்டர் என்று நினைத்தோமே என்று திகைத்த விமான பணியாளர்கள் யாரேனும் டாக்டர்கள் இருக்கிறார்களா என்று அறிவிப்பு செய்தனர். அதே சமயம் தலைமை பணியாளர் லிஸ்டை பார்க்க அங்கு டாக்டர் ஹர்ஷவர்தன் பெயர் இருக்கவே முதல் வகுப்பு சென்று அவரை எழுப்ப பணித்தார். ஹர்ஷா அங்கே வந்து சேர முதலுதவி செய்த இளைஞர் மிக நேர்த்தியாக சிபிஆர் செய்வதை கண்டான். அதற்குரிய சிறப்பு பயிற்சியை அந்த இளைஞர் பெற்றிருப்பதை அறிந்தவன் பின் பொறுப்பை தனதாக்கி கொண்டான். அடுத்த 10 நிமிடங்களில் அந்த பயணி உயிர் பிழைத்திருந்தார். விமான பணியாளர்கள் பயணிகள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அந்த நேரம் விமானமும் தரையிறங்க எமர்ஜென்சி மருத்துவ குழு உடனே வந்து பொறுப்பேற்று கொண்டு அந்த பேஷண்ட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய டாக்டர் ஹர்ஷவர்தன் சிங் ராத்தோர் என்று ஹர்ஷா அந்த இளைஞனிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தக்க சமயத்தில் செயல்பட்டு சிபிஆர் செய்ததை பாராட்டினான். சில நொடி தாமதமும் உயிர் பிழைக்கும் வாய்ப்பை குறைத்திடும் என்பதை அறிந்தவன் பாராட்டு முழுவதும் இவரையே சாரும் என்றான். உங்க பேர் ரொம்ப நீளமா இருக்கு டாக்டர். உங்களை அழைப்பதற்கு தனியா வைட்டமின் எடுத்துக்க வேண்டும் போல என சிரித்தவன் அவனது பெயரை சொல்லி, இதுவும் கொஞ்சம் நீளம்தான், சுருக்கமா ஆர்சின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க என்றான். சற்று நேரம் முன் மிக தீவிரமாக முனைப்புடன் செயல்பட்டவனா இவன் என்று நினைக்கும் வண்ணம் ஹாசியமாக உரையாடி கொண்டிருந்தான். என்னையும் ஹெச்எஸ்ஆர் என்றுதான் கூப்பிடுவாங்க ஹர்ஷா சொல்ல, ஷார்ட் நேம் கூட இவ்வளவு நீளமா என்று அதற்கும் சிரித்தான் ஆர்சி. லிப்சிக் நகரில் கான்ஃபரன்ஸ் தொடங்க அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து உலகின் தலை சிறந்த மூத்த மருத்துவர்களின் பாராட்டினையும் சக மருத்துவர்களின் வாழ்த்தினையும் பெற்றான் ஹர்ஷா. அன்று காலையில் ஸ்கேல்பல் பிடித்த போது ஹரணிதான் அவன் கண்முன் நின்றாள். வாழ்வில் மிகவும் முக்கியமான தருணத்தில் இருவரும், ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சூழல்களில். கான்ஃபரன்ஸ் முடிந்து லஞ்ச் ஆரம்பமானது.
ஹர்ஷா மணியை பார்த்தான். மணி 2 என காட்டியது. இந்தியாவில் மாலை 5:30 மணியாக இருக்குமே. உடனே தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு விரைந்தான். அவன் போனை உயிர்ப்பித்து மெசேஜை பார்க்க மாலை 6 மணிக்கு கால் செய்வதாக தகவல் இருந்தது. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, லஞ்ச் முடித்து கொள்ளலாம் என கீழே உணவு விடுதிக்கு வந்தவன் தூரத்தில் முழு சூட்டில் சிலருடன் கை குலுக்கியபடி உரையாடி கொண்டிருந்த ஆர்சியை பார்த்து ஆச்சரியமடைந்தான். அந்நேரம் ஆர்சியும் இவனை பார்த்து கையசைத்து உடன் இருந்தோர் அனைவரையும் ஹர்ஷாவிடம் அழைத்து வந்து ஜெர்மன் மொழியில் ஏதோ சொல்ல அவர்கள் ஹர்ஷாவின் கையை பற்றி குலுக்கினர். விமானத்தில் நடந்ததை சொன்னேன் என்று ஹர்ஷாவிடம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன் அவர்களை அனுப்பிவிட்டு ஹர்ஷாவிடம் லஞ்சுக்கு தானும் ஜாயின் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான். ஹர்ஷாவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அவன் ஜெர்மன் வருவது இதுவே முதல் முறை. ஆர்சியுடன் உணவை ஆர்டர் கொடுத்துவிட்டு ஹர்ஷா சுருக்கமாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். யூ ஆர் அ ரியல் பிரின்ஸ். வாவ், எனக்கு உலகத்தில் ராஜகுமார நண்பர்கள் இல்லாமல் இருந்தனர். அந்த குறை தீர்ந்தது என்று ஆர்சி பேசினான் பேசிக்கொண்டே இருந்தான். அந்த சில நிமிடங்களிலேயே ஆர்சியை பார்த்து ஹர்ஷா மிகுந்த ஆச்சரியம் கொண்டான். ஹர்ஷாவை விட 4-5 வயது குறைந்தவனாக இருந்தான். ஆனாலும் அவனுக்கு தெரியாதது என்று உலகத்தில் ஏதும் உண்டா? அவன் செய்யாத செயல் உண்டா? புரியாத சாகசம் உண்டா என்று எண்ணும் அளவுக்கு சகல கலா வல்லவனாக இருந்தான் ஆர்சி. அதை ஹர்ஷா சொல்லவும் பெரிதாக சிரித்தான். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கேலக்ஸி இருக்கு. மில்கி வே ரொம்ப ஸ்பெஷல். மில்கி வேயில் எத்தனையோ நட்சத்திரம் இருக்கு. சூரியன் ரொம்ப ஸ்பெஷல். சூரியனை எத்தனையோ கோள் சுற்றுகிறது. பூமி ரொம்ப ஸ்பெஷல். பூமியில் எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு. மனிதன் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நம்மால மட்டுமே ஐம்புலன்களால் உணர்ந்து ரசித்து அனுபவிக்க முடியும். இருக்கிறது ஒரு லைஃப். அதுல எவ்வளவு முடியுமோ அத்தனை அழகை ரசிக்க வேண்டும். அனுபவங்களை பெற வேண்டும். வாழ்க்கை வாழும் பயனை உணர வேண்டும். ஆர்சி சொல்லவும் ஹர்ஷாவின் போன் அடிக்கவும் சரியாக இருந்தது. ஆர்சியுடன் பேசிக் கொண்டிருந்தவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. இளைய நிலா பொழிகிறது. ஒரு வரி மட்டும் ஒலித்து அடங்க ஆர்சி உற்சாகமாக மீதி பாடலை விசில் அடித்தான். பிரின்ஸ், நீங்க ஜெய்ப்பூர்னு சொன்னீங்க. தமிழ் பாடலை ரிங்டோனா வச்சிருக்கீங்க. அதிலும் இது என்னோட ஃபேவரைட் சாங். நடுவுல அந்த கிட்டார் வருமே, பப்பப்பா, அங்க நிக்கிறார் ராஜா. தமிழில் சிலாகித்தான். இந்த பாடல் பிடிக்கும் என்று ரசித்து சொல்லியதற்காக மகிழும் ஒருத்தி என்னை பிரின்ஸ் என்று நீ அழைத்ததற்காக முறைப்பாள். மனதில் நினைத்து கொண்டவன் சிரித்தான். அப்போது மீண்டும் போன் ஒலிக்க வீடியோ கால் வந்தது. ஆர்சி ஹர்ஷா இருவரும் அப்போதுதான் உண்ணத் தொடங்கி இருந்தனர். தான் செல்லட்டுமா என்று கேட்ட ஆர்சியை வேண்டாம் என்று தடுத்த ஹர்ஷா அவன் முன்னிலையிலேயே வீடியோ காலை உயிர்ப்பித்தான். எதிரில் அமர்ந்திருந்த ஆர்சிக்கு குரல் மட்டுமே கேட்டது. அண்ணா, நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கனா? பூர்வி திரையில் தெரிந்தாள். அவளை தள்ளிவிட்டு ஸ்வாதிகா திரைக்கு வந்தாள். ஷாஷா, நான் எப்படி இருக்கேன்? எனக்கு முதல்ல சொல்லுங்க. இருவரும் மாறி மாறி போட்டி போட்டு கொண்டிருக்க சுகீர்த்தி, பிரீத்தி, வரூதினி எல்லோரும் திரையில் வந்து ஹர்ஷாவை கண்டு மகிழ்ந்தனர். ஆர்சி ஹர்ஷாவின் முகபாவங்களை பார்த்து கொண்டிருந்தான். யார் யாரோ வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹர்ஷாவின் விழிகள் யாரை அப்படி தேடுகின்றன என்று யோசித்தான். அக்கா கிட்ட கொடுக்குறேன் எனவும் ஹர்ஷாவின் முகத்தில் மின்னலாய் ஒளிர்ந்த மகிழ்ச்சியை ஆர்சி கவனித்தான். ஹனி, அந்த ஒற்றை சொல் எதிரே அமர்ந்திருந்தவனையும் ஏதோ செய்தது. உயிர் ஆழம் வரை இணைத்தது. நான் எப்படி இருக்கிறேன்? அழகாக இருக்கிறேனா என்று அவள் கேட்கவில்லை. சாப்பிட்டு விட்டு பேசேன் ஹரி, என்ன அவசரம் என்றாள். அந்த குரலில் சொட்டிய அன்பும் பரிவும் அக்கறையும் உரிமையும் தாய்மையும் ஆர்சியை வியப்படைய செய்தது. அவள் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்தது என்று கேட்க ஹர்ஷா நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் சொல்ல சொல்ல ஹரணியின் முகத்தில் தெரிந்த பூரிப்பை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். என்ன ஹரி, என்னை இப்படி பார்க்குற? பேய் மாதிரி இருக்கனா? நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். இந்த வானரங்கள் எல்லாம் எங்க கேட்குது? இப்படி மேக்கப் எல்லாம். அவள் முடிக்கவில்லை. அழகா இருக்கு ஹனி. ஹர்ஷாவின் குரல் ஆழமாக ஒலித்தது. அவன் அவளது தோற்றத்தை பார்த்து அதை சொல்லவில்லை என்று ஆர்சி புரிந்து கொண்டான். அக்கா, வா வா, உன்னை கூப்பிடுறாங்க. மாமா வெயிட் செய்துட்டு இருக்கார். அண்ணா, நான் அக்கா மேடை ஏறியதும் லைவ் வீடியோ காட்டுறேன் என்று பூர்வி சொல்ல ஹர்ஷா ஆனந்த புன்னகையோடு இமைகள் மூடி தலையசைத்தான். இந்த நேரத்தில் உன் கூட இருக்க முடியலைன்னு ரொம்ப ஃபீல் செய்கிற ஹனி.
ஹர்ஷா சொல்லவும் சற்றே உணர்ச்சி வசப்பட்டாள் ஹரிணி. ஆர்சிக்கு மாமா யார், என்ன மேடை என்று தெரியவில்லை. ஹர்ஷா ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறான் என்றும் புரியவில்லை. ஆனால் அவனது ஹனி அவனுக்கு எவ்வளவு அருமையானவள் என்று புரிந்தது. கழுத்தில் புத்தம் புது மஞ்சள் சரடு தொங்க, உச்சி நெற்றியில் குங்குமம் துலங்க, சில மணி நேரங்கள் முன்பு பாலகிருஷ்ணனின் மனைவியாகி விட்டிருந்த ஹரிணி, ஹரியின் ஹனி சொன்னாள், ஐ மிஸ் யூ ஹரி. அந்த ஸ்டார் ஹோட்டலின் பால்கனியில் நின்று கொண்டு வானத்து நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தான் ஆர்சி. கட்டாந்தரையோ குஷன் ஃபோம் மெத்தையோ இதுநாள் வரை நித்ரா தேவி அவனோடு சண்டை பிடித்ததே இல்லை. அவன் கூப்பிட்டதும் வந்து ஆறத் தழுவிக் கொள்வாள். ஆனால் இன்றோ அவனை ஆட்கொள்ள முடியவில்லை அவளால். ஆர்சி 25 வயது இளைஞன். பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட பெற்றிராத அனுபவங்களை இந்த வயதிலேயே பெற்றிருந்தான். சிறு வயதிலேயே அபார ஞாபகத்திறன் மற்றும் அதிக ஐக்கியூ பெற்றிருந்தவன் 19ஆம் வயதில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் உயரிய பதவியில் கால் பதித்தான். 3 வருடங்களில் வேலையை ராஜினாமா செய்து சொந்தமாய் ஒரு நிறுவனத்தை தொடங்கினான். மூழ்கும் அபாயத்தில் இருக்கும் தொழில் நிறுவனங்களை மீட்டு மீண்டும் வெற்றிகரமாக இயங்க செய்வதே அவனது நிறுவனத்தின் நோக்கம். அதற்கான நடவடிக்கைகளை ஆராய்ந்து அதை செயல்படுத்தி லாபம் ஈட்டித் தருவதாக மாற்றி அதில் இருந்து ஒரு பகுதியை தனது கட்டணமாக எடுத்துக்கொண்டான். அவன் அப்படி எடுத்து செய்த முதல் ப்ராஜெக்டே மிகவும் பிரபலமான ஒரு நிறுவனமாக இருந்தது. 3 மாதங்களில் லாபம் ஈட்டும் விதமாக மாற்றியிருந்தான். அதன் பிறகு அவனுக்கு உலகளவில் இருந்து ப்ராஜெக்டுகள் வந்து குவிந்தன. பணம், பதவி, அந்தஸ்து அனைத்தும் இருந்தும் ஏதோ ஒரு வெற்றிடத்தில் இருப்பதைப் போலவே உணர்ந்தான். அந்த வெற்றிடத்தை நிரப்ப உலகத்தை சுற்றினான். வாழ்க்கை பாடங்களை கற்றான். ஒரு நாள் உலகின் ஏதோ ஒரு மலை கிராமத்து சாலை ஓரத்தில் 2 மரங்களுக்கு இடையே நைலான் தொட்டில் அமைத்து அதில் உறங்குபவன். மற்றொரு நாள் ஆள் அரவமற்ற தீவில் வெண்மணல் பரப்பில் ஓய்வாக படுத்திருப்பவன். இன்னொரு நாள் ஆடம்பர நட்சத்திர விடுதியின் ஸ்வீட்டின் மெத்தையில் புதைந்திருப்பவன். மலை ஏறினான். ஆழ்கடலில் மூழ்கி சமுத்திர உலகை ரசித்தான். கேமரா எடுத்துக்கொண்டு இயற்கையை சிறை செய்ய முனைந்தான். கிட்டார் தந்திகளில் இசையை வருடி கொடுத்தான். தான் கோடி கோடியாய் சம்பாதிக்கும் செல்வத்தை பசியில் வாடுவோருக்கு உணவாக்கினான். குளிரில் நடுங்குவோருக்கு போர்வையாக்கினான். பிணியின் பிடியில் சிக்கியவருக்கு மருந்தாக்கினான். ஆனால் இவை அனைத்தையும் சத்தம் இல்லாமல் செய்தான். சுற்றமும் நட்பும் அவனை ஒரு பக்கா பிசினஸ் மேனாக, உலகம் சுற்றம் உல்லாச பிரியனாக பார்த்ததையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தனது வழியில் பயணத்தை தொடர்ந்தான். அந்த பயணத்தில் அவன் பலதரப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறான். அவர்களின் உணர்ச்சி பூர்வமான தருணங்களின் பார்வையாளனாக இருந்திருக்கிறான். அதில் தனக்கு தேவையான படிப்பினைகளை எடுத்து கொள்வானே தவிர ஒரு நாளும் அவை எதுவும் தன்னை பாதிக்க அனுமதித்தது இல்லை. அன்று மதியம் ஹரிணியோடு வீடியோ கால் பேசி முடித்த ஹர்ஷா மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீடித்திருந்தான். பிரின்ஸ், ஆர் யூ ஓகே? ஆர்சி வினவ ஆம் என்று தலையாட்டினான். துக்கத்தை தனியே தின்று விழுங்கிவிடலாம், ஆனால் சந்தோஷத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள ஹர்ஷாவின் மனம் விரும்பியது. சந்தித்து சில மணி நேரங்களே ஆகியிருந்த போதும் உற்ற நண்பனாகி விட்டிருந்த ஆர்சியிடம் தனது மகிழ்ச்சிக்கான காரணத்தை பகிர்ந்து கொண்ட போது ஆர்சி இமைக்காமல் ஹர்ஷாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஹர்ஷா விடை பெற்று சென்று பல மணி நேரம் ஆகியும் ஆர்சியின் மனம் ஹனி மற்றும் ஹரியையே சுற்றி கொண்டிருந்தது. நம் தேகம் கூட மண்ணுக்கும் நெருப்புக்கும் நீருக்கும் சொந்தமாகி போய் விடுகிறது. அதை செலுத்தும் உயிரோ காற்றில் ஒன்றென கலந்து விடுகிறது. எனில் எனது, என்னுடையது என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் மனிதர்கள் உரிமை, உடைமை எனும் மாயையை உடும்பு பிடியாய் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார்களே என்று அவன் எப்போதும் எண்ணுவதுண்டு. அப்படியென்றால் எனது என்ற ஒன்றுமே இல்லையா என்ற கேள்வியும் அவனுள் எழாமல் இல்லை. விடியல் பொழுதிலேயே ஹாங்காங் செல்ல விமானம் ஏற வேண்டும். ஹரியையும் ஹனியையும் அறிந்து கொள்ளும் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று அவனது மனதின் ஓரத்தில் சிறு ஆர்வம் துளிர்க்கத்தான் செய்தது. எப்போதும் போல காலத்திடம் அதை ஒப்படைத்துவிட்டு தனது பாதையை நோக்கி பயணிக்கலானான். காலம் அவனுக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்குமா? ஆர்சியை போல ஆழமான அலசலில் இறங்கவில்லை எனும் போதும் ஸ்வாதிகாவின் சிந்தனையும் ஹரிணி ஹர்ஷாவை சுற்றித்தான் வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஸ்வாதிகா அமெரிக்காவில் படித்து கொண்டிருந்த போது ஹர்ஷாவை சந்திக்க வாய்ப்பே கிடைக்காமல் ஏமாற்றம் கொண்டு யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல்
ஒரு வெள்ளிக்கிழமையன்ற மாலை வேளையில் அவன் இருப்பிடம் வந்து விட்டிருந்தாள். எப்போதும் அவளது பயணங்கள் அனைத்தையும் அவர்களது செக்ரட்டரி தான் கவனித்துக் கொள்வார். முதல் முறையாக உடன் படிக்கும் மாணவியின் உதவியோடு விமானம் புக் செய்து தனியே பயணித்து விமான நிலையத்தில் இருந்து டாக்ஸி பிடித்து ஹர்ஷா தங்கியிருந்த குடியிருப்பை வந்தடைந்து விட்டாள். வீடு பூட்டியிருக்கவே ஹர்ஷாவுக்கு அவள் போன் செய்ய ரிங் போய்க்கொண்டே இருந்தது. இரவு வேறு நெருங்கிக் கொண்டிருக்க ஆள் அரவமற்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 10வது மாடி காரிடாரில் செய்வதறியாது திகைத்திருந்தாள். ஹர்ஷா பணிபுரியும் மருத்துவமனை அருகாமையில்தான் இருந்தது. அங்கு இதயப் பிரிவு சென்று விசாரிக்கலாம் என்று அவளுக்கு அப்போது தோன்றவில்லை. மனதில் அச்சம் குடிகொள்ள ஹர்ஷா எங்கிருக்கிறான் என்று யாரிடம் கேட்பது என்று மலைத்து நின்றாள். ஏதோ ஒரு உள் உணர்வு உந்த ஹரிணியை அழைத்தாள். அவளது சூழ்நிலையை சொன்னதும் ஹரிணி கடிந்து கொள்வாள் என்று ஸ்வாதிகா எதிர்பார்த்திருக்க ஹரிணியோ அவளை ஆஸ்வாசப்படுத்தினாள். சர்ஜரி செய்து கொண்டிருக்கும் போது ஹர்ஷாவால் போன் எடுக்க முடியாது ஸ்வாதி. சர்ஜரியில் இருக்கானோ என்னவோ. இப்போ அங்க நைட் ஆகிருச்சு. தெரியாத இடம் வேற. இரு, நான் பூர்விக்கு போன் செய்து உன்னை அவளோட வீட்டுக்கு அழைத்து போக சொல்கிறேன். அவள் அதே பில்டிங்ல 6வது மாடியில் இருக்கா என்று கூறி பூர்வி யார் என்ற விவரங்களை சொன்னாள். அடுத்த 10வது நிமிடத்தில் ஸ்வாதியை தேடி வந்தாள் பூர்வி. ஹர்ஷா அண்ணா சர்ஜரியில இருக்கார். நைட் வீட்டுக்கு வருவது சந்தேகம்தான். நீங்க என்னோட ஸ்டே செய்துக்கோங்க. அவளது வீட்டுக்கு ஸ்வாதியை அழைத்து சென்றாள் பூர்வி. ஹரிணி பூர்வியிடம் என்ன சொன்னாளோ, பூர்வி ஸ்வாதியிடம் மிகவும் பிரியமாக பேசினாள். சுட சுட சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செய்து கொடுத்தாள். அங்கே ஒரே ஒரு படுக்கை மட்டும் இருக்கவே அதை ஸ்வாதிக்கு விட்டு கொடுத்து தான் சோஃபாவில் படுத்துக் கொள்வதாக சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ் பூர்வி. ஸ்வாதிக்கு கண்கள் கலங்கியே விட்டிருந்தன. தேங்க்ஸ் ஹரணிக்காக்க சொல்லுங்க என பூர்வி சொல்ல தன்னை ஒருமையில் அழைக்கும்படி கூறினாள் ஸ்வாதிகா. அப்ப நீயும் என்னை ஒருமையில கூப்பிடு பூர்வி சொல்ல சந்தோஷமாக தலையாட்டினாள் ஸ்வாதிகா. இருவரும் நெடுநேரம் கதைத்து கொண்டிருந்தனர். இடையே ஹரணி போன் செய்ய அவளிடமும் சிறிது நேரம் உரையாடினர். மறுநாள் பூர்வி வேலைக்கு செல்லும் முன் ஸ்வாதியை எழுப்பி ஹாட் பாக்ஸில் உணவு வைத்திருப்பதாக கூறி தனது போன் நம்பரை ஒரு ஸ்டிக் பேப்பரில் கிறுக்கி ஃப்ரிட்ஜின் மேல் ஒட்டி வைத்துவிட்டு மதியம் வந்து விடுவதாக சொல்லி சென்றாள். ஒரு 11 மணி போல ஸ்வாதியின் மொபைலுக்கு பூர்வியிடம் இருந்து போன் வந்தது. அவள் சாப்பிட்டாளா, ஒன்றும் சிரமம் இல்லையே என்று கேட்டறிந்தவள் இன்னும் சிறிது நேரத்தில் ஹர்ஷாவுடன் வருவதாக தகவல் சொன்னாள். இப்போது ஸ்வாதிகாவின் வயிற்றில் பயப்பந்து உருண்டது. ஹர்ஷாவிடம் என்ன விளக்கம் சொல்வது என்று பலவாறு யோசித்து ஒன்றும் புரிபடாமல் கலங்கி போயிருந்தாள். ஆனால் மதியம் பூர்வியுடன் வந்த ஹர்ஷா அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. மாறாக போன் எடுக்காமல் போனதற்கு விளக்கம் தெரிவித்து வருந்தினான். ஹர்ஷாவை பார்த்ததும் முதலில் சந்தோஷமும் பின் சிறிது பயமும் கொண்ட ஸ்வாதி அவனது கலைந்த கேசத்தையும் சிவந்த கண்களையும் சோர்ந்த தோற்றத்தையும் கண்டு கலங்கி போனாள். அவளது ஷாஷாவை இப்படி அவள் பார்த்ததே இல்லை. ஸ்வாதியின் முகம் பிரதிபலித்த உணர்வுகளையும் ஹர்ஷா அவளிடம் கொண்டிருந்த கனிவையும் பூர்வி கவனிக்கவே செய்தாள். சரியாக அப்போது ஸ்வாதியின் போன் ஒலித்தது. ஹரிணிதான் போன் செய்திருந்தாள். ஸ்வாதியின் நலத்தை விசாரித்த ஹரிணியிடம் ஹர்ஷா மற்றும் பூர்வியும் அங்கிருப்பதாக ஸ்வாதி சொல்ல ஸ்பீக்கரில் அனைவரிடமும் பேசினாள் ஹரிணி. ஹர்ஷாவிடம் என்ன சர்ஜரி என்று சுருக்கமாக கேட்டறிந்தாள். பூர்வி வீக்கெண்ட் போர் அடிக்குதுன்னு எப்பவுமே சொல்வையே, ஸ்வாதி உனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கா பாரு, 2 பேரும் வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்க என்றவள் ஸ்வாதியிடமும் சம்மதம் கேட்க அவளும் சந்தோஷமாக சரி என்றாள். ஹரணியிடம் பேசி முடித்ததும் தான் ஓய்வெடுக்கப் போவதாக சொல்லி தனது விசிட்டிங் கார்டை ஸ்வாதியிடம் கொடுத்து அவளது கைப்பையில் வைத்து கொள்ள சொன்னாள் ஹர்ஷா. ஷாஷா, என்னை கோபித்து கொள்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னை ஒன்றும் சொல்லாம சாரி சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்று பூர்வியிடம் சொன்னவள் தான் சொல்லாமல் சர்ப்ரைஸ் விசிட் செய்ததை அப்போதுதான் சொன்னாள். நேத்து விது அக்காவும் என்னை ஒண்ணுமே சொல்லல. ஷாஷாவை இவ்வளவு டயர்டா நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கும் நான் திடீர்னு வந்தது சங்கடமாத்தான் இருந்திருக்கும் இல்லையா? விது அக்கா எல்லாத்தையும் அழகா சால்வ் செய்துட்டாங்க. ஸ்வாதி சொல்லவும் அவளது செயலை உரிமையாக கடிந்து கொண்ட பூர்வி ஹர்ஷாவின் பணி பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். பேச்சு ஹரணியின் பக்கம் திரும்ப மிகவும் நெகிழ்ந்தாள் பூர்வி. அண்ணாவும் அக்காவும் எப்படி ஒரே மாதிரி திங்க் செய்கிறாங்கன்னு நான் எத்தனையோ தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன்.
அண்ணாவும் அக்காவும் ஒண்ணா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பூர்வி என்னவோ ஹர்ஷா ஹரிணி இணைந்து பணி செய்வது பற்றித்தான் சொன்னாள். நித்தம் மருத்துவமனையில் ஹர்ஷாவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் திணறுவதை பார்ப்பவள் அல்லவா. ஹரணியால் மட்டுமே அவனது எண்ணத்திற்கும் வேகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியும் என்று அவள் நினைப்பதுண்டு. அதையே தான் இப்படி சொல்லியிருந்தாள். அப்போது சுவாதிகா அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை என்ற போதும், பின்பு திருமண பேச்சுக்கள் நடைபெற்ற போது அதையெல்லாம் யோசித்து குழப்பம் கொண்டாள். ஒன்று போலவே சிந்திப்பவர்கள், ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர்கள், காதலால் பிணைந்து திருமணத்தில் இணைவதே சரி என மனக்கணக்கு போட்ட சுவாதி தன் பிரியமான தோழியாகிவிட்ட பூர்வியிடம் கூட அது பற்றி சொல்லியிருக்கவில்லை. ஹரிணி தனது திருமணத்தை பற்றி சந்தோஷமாக சுவாதியிடம் தெரிவித்த போது அவளுக்கு அதிர்ச்சிதான். ஹர்ஷா இதை எப்படி எதிர்கொள்வான் என்ற வருத்தம் கொண்டாள். ஆனால் அவனோ திருமணத்திற்கு அவனால் வர முடியாது என்றுதான் வருத்தம் கொண்டான். பூர்வி, சுகீர்த்தி, பிரீத்தி, வரூதினி அனைவருடனும் அவளது விது அக்காவின் திருமணத்தை மகிழ்ச்சியாகவே எதிர்கொண்ட போதிலும் சுவாதியின் மனதின் ஒரு ஓரத்தில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அன்று மாலை ஹரிணியும் ஹர்ஷாவும் வீடியோ காலில் பேசிக் கொண்டதை பார்த்தவளின் உள்ளம் உருகி போனது. குழப்ப மேகங்கள் மெல்ல மெல்ல மனதை விட்டு விலகுவதை உணர்ந்தாள். ஹர்ஷா அவள் மேல் கொண்டிருந்த நேசத்தை அவளது உள் உணர்வு உணர்ந்திருந்த போதும் அவளாகவே குழப்பிக்கொண்டு ஒரு முடிவெடுத்து அதை பிடித்து கொண்டிருந்தது தவறு என்பதை உணர்ந்தாள். சிறு வயது முதல் அவளது ஷாஷா மேல் அவள் கொண்டிருந்த அந்த நிர்மலமான நேசத்தை இப்போது அவளது மனதில் நிரப்பிக் கொண்டாள். இங்க என்ன செய்துட்டு இருக்க சுவாதி? அங்க நாங்க எல்லாரும் கிஃப்ட்ஸ் பிரிச்சிட்டு இருக்கோம், வா என்று அவளது சிந்தனையை கலைத்து பூர்வி அழைத்து சென்றாள். விது அக்கா அவையார் மாதிரி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு நினைச்ச. மாமாவை பார்த்ததும் அக்காவுக்கும் காதல் வந்துருச்சு. வரூதினி சொல்ல பூர்வியும் சுவாதிகாவும் கதை கேட்க ஆர்வமாகினர். ஆனால் காதல் என்றால் என்ன என்று ஹரிணி தலையை பேய்த்து கொண்டது அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஹரிணி தனது மேற்படிப்பை முடிக்கவிருந்த போது அவளை தேடி வந்தாள் தாரா. டாக்டர், என்னை நினைவிருக்கா? தாரா கேட்கவும் ஹரிணி தன்னிடம் ஐ லவ் யூ சொன்னவளை எப்படி மறப்பாள்? டெலிவரி முடிஞ்சு அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாப்பாவோட பிஸியா இருந்ததால உங்களை பார்க்க வர முடியல. அன்னைக்கு உங்க ஃபோன் நம்பரும் வாங்கி வைக்கல. தாரா வருத்தம் தெரிவித்தாள். அதனால் என்ன, பரவாயில்ல. நீங்க இப்ப வந்ததே ஸ்வீட் சர்ப்ரைஸ். ரொம்ப தேங்க்ஸ். அனஸ்தடிஸ்டை எத்தனை பேர் இப்படி ஞாபகம் வச்சு பார்க்க வராங்க ஹரிணி, நன்றி தெரிவித்தாள். தாரா ஹரிணியை அவளது மகளின் முதலாம் பிறந்த நாள் விழாவுக்கு கட்டாயம் வரவேண்டும் என்று வற்புறுத்தினாள். அன்று ஹரணிக்கு விடுமுறையாக இருக்கவே சரி என்று சம்மதம் சொன்னாள். மகள்கள் எல்லோரும் சென்னையில் இருந்தபடியால் அச்சமயம் பாரதி அவர்களை காண வந்திருந்தார். பிறந்த நாள் விழாவிற்கு அன்னையையும் உடன் அழைத்து சென்றாள் ஹரிணி. ஹரணியை பார்த்ததும் குழந்தையோடு தாரா ஓடோடி வந்தாள். தனது தாயை அறிமுகம் செய்து வைத்தாள் ஹரிணி. தாரா அங்கிருந்த அனைவருக்கும் ஹரிணியை அறிமுகம் செய்து வைத்தாள். அன்னையை ஒரு இடத்தில் அமர செய்துவிட்டு ஹரிணி குடிக்க குளிர்பானம் எடுத்து வர சென்றாள். அப்போது பாரதி தானே என்று ஒரு குரல் ஒலிக்க நிமிர்ந்து பார்த்தார் பாரதி. கல்யாணி சந்தோஷமும் வியப்புமாய் பாரதியின் குரல் ஒலித்த போதும் தூரத்தில் இருந்த மகளை பதற்றமாய் பார்த்தன அவரது விழிகள். மகளுடன் அங்கே வந்திருந்த பாரதியை கவனித்து விட்டுத்தான் கல்யாணி அவர்களை தேடி வந்தார். பாரதியின் முகபாவத்தை வைத்தே வைதேகிதான் அந்த மகள் என்று புரிந்து கொண்டார். தாரா, எனக்கு மருமகள் முறை ஆகணும். உங்க மகள் ஹரிணி வைதேகியை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னா. ரொம்ப சந்தோஷம். பாரதி கல்யாணி சொல்லவும் பாரதியின் கண்கள் பனித்தன. அதே சமயம் அங்கே கையில் குளிர்பானத்துடன் வந்த ஹரிணியின் செவிகளில் கல்யாணி சொன்னது விழுந்தது. ஹரிணி வரவும் தனது பால்ய சிநேகிதி என்ற கல்யாணியை அறிமுகம் செய்து வைத்தார் பாரதி. ஹரணியின் கன்னத்தை மெல்ல வருடி கொடுத்தார் கல்யாணி. ஹரணியை பாரதி ஜெயராஜன் தத்தெடுத்த போது அந்த காப்பகத்தின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் கல்யாணி. சில நடைமுறை சிக்கல்கள் இருக்க கல்யாணியின் உதவியால் தான் குழந்தையை பாரதி ஜெயராமன் தம்பதியினர் எந்தவித சிரமங்களும் இன்றி ஸ்வீகாரம் செய்து கொள்ள முடிந்தது. பாரதி ஜெயராஜனுக்கு திருமணமாகி சில நாட்களே ஆகியிருந்த நிலையில் குழந்தையை தத்தெடுக்க விரும்பியதும் அதில் பிடிவாதமாக இருந்ததும் வைதேகி என்று அவளுக்கு பெயர் சூட்டியதும் கல்யாணியின் நினைவில் பசுமையாக இருந்தன. இன்று ஒரு சிறந்த டாக்டராக அவளை காண்கையில்
கல்யாணியின் மனம் பூரித்தது. தாரா அனைவரையும் கேக் கட் செய்ய அழைக்க ஹரணியை அனுப்பிவிட்டு பாரதியும் கல்யாணியும் பேசிக் கொண்டிருந்தனர். பேச்சு ஹரணியின் கல்யாணம் குறித்து திசை திரும்ப, தாங்கள் இதுவரை அது குறித்து யோசிக்கவில்லை என்று கூறினார் பாரதி. இங்க இப்படி திடீர்னு கேட்கிறேன்னு நினைக்க வேண்டாம். மனசுல பட்டது. என் பையனுக்கு உங்க மகளை கல்யாணம் செய்து வைக்க ஆசைப்படுறேன். கல்யாணி கேட்கவும் பாரதிக்கு ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் உடனடியாக என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஒன்றும் அவசரம் இல்லை. உங்க குடும்பத்துல எல்லோரோடையும் நிதானமா ஆலோசிச்சு முடிவு செய்யுங்க. விதுகிட்டையும் சம்மதம் கேளுங்க. என் மகனை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றவர் பாரதியை தனது மகன் பாலகிருஷ்ணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். மிகவும் பணிவுடன் வணக்கம் தெரிவித்த பாலகிருஷ்ணனை பாரதிக்கு பார்த்ததும் பிடித்து விட்டிருந்தது. எனினும் தங்கள் பாதம் தொட்டு வணங்கிய ஹர்ஷவர்தன் அவர் கண்முன் வந்து போனான். மகளின் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்காமல் முடிவேதும் செய்ய முடியாது என்று தீர்மானித்தார். தங்களது அன்னையர் தோழிகள் என்று அறிந்த ஹரிணி பாலகிருஷ்ணன் இருவரும் பரஸ்பரம் ஹலோ சொல்லி நலம் விசாரித்து கொண்டனர். அன்றிரவே பாரதி ஹரிணியிடம் அவளது திருமணம் குறித்து பேசினார். கல்யாணமா? அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையேம்மா, ஹரிணி அன்னையிடம் கூறினாள். ஆணோ பெண்ணோ திருமணம் பார்ட் ஆஃப் லைஃப் விதுமா. வாழ்க்கையின் போக்கில் திருமணத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டும். உன் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கும் பக்குவம் உனக்கு இருக்கு. முக்கியமா இந்த ஒரு விஷயத்துல உன் மனது என்ன சொல்கிறதோ அதன்படி முடிவெடு பாரதி. மகளுக்கு பரிபூரண சுதந்திரம் அளித்தார். நீங்க ஏதேனும் மனசுல வச்சிருக்கீங்களா? மகள் கேட்கவும் கல்யாணி அவர் மகனுக்கு பெண் கேட்டதை தெரிவித்தார். அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் ஏதும் இல்லைடா. அன்னை சொல்லி சென்றதும் ஹரிணி தீவிரமாக யோசிக்கலானாள். நமது சமூக அமைப்பில் திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பந்தம் மட்டுமல்லவே, இரு குடும்பங்கள் ஓர் உறவில் இணைவதல்லவா? அந்த வகையில் தனது அன்னையும் கல்யாணி அத்தையும் தோழிகள் என்பதால் இரு குடும்பங்கள் இடையே நல்லுறவு நீடித்திருக்கும் என்ற போதும் தனது அன்னை சொன்னது போல இந்த விஷயத்தில் தனது மனம் என்ன விரும்புகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. நம் நாட்டில் பெரும்பாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தாம் நடைபெறுகின்றன என்ற போதும் ஒருவரை மணக்க அவர் மேல் காதல் கொள்வது அவசியம் இல்லையா? எனில் அந்த காதல் எப்படி தோன்றும்? திருமணத்துக்கு பின் அந்த நபர் மேல் காதல் வராமல் போய்விட்டால்? அவளது மனதில் பல சந்தேகங்கள். உடனே ஹர்ஷாவுக்கு போன் செய்தாள். ஹரி, காதல் எப்படி வரும்னு சொல்லேன். எதிர் முனையில் இருந்தவனுக்கு திடீரென இவள் இப்படி கேட்கவும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன இவள் என்னவோ பஸ்ஸில் வருமா ரயிலில் வருமா என்பது போல கேட்கிறாள் என்று நினைத்தவன் அதை அவளிடம் சொல்லவும் செய்தான். ஒருத்தரை கல்யாணம் செய்துக்கணும்னா அவங்க மேல காதல் வரணும் தானே? அடுத்த கேள்வியை கேட்க இப்போது அவன் கேள்வி கேட்காமல் பதில் சொன்னான். என் அம்மா அப்பா லவ் செய்துதான் கல்யாணம் செய்துக்கிட்டாங்க. உன் அம்மா அப்பாவும் அப்படித்தான்னு சொன்னியே. மேரேஜ்க்கு லவ் தான் பேஸ். அதான் கேட்குறேன், காதல் எப்படி வரும் ஹரி? அது ஒருத்தர் மேலே வந்திருக்குன்னு எப்படி தெரியும் சொல்ல என்றாள் அவள். எனக்கு எப்படி தெரியும்? ஹனி, உல்லாசமாக அவன் குரல் ஒலித்தது. ஆமா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணாடி முன்னாடி போய் உன் முகத்தை பாரு. டன் கணக்கில் வெக்கம் வழியறத. அவள் நேரில் பார்க்காமல் சரியாக சொல்லவும் பெரிதாக சிரித்தான். சரி, இப்ப ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? அவன் வினவ கல்யாணி அத்தை பற்றியும் அவர் மகனுக்கு தன்னை பெண் கேட்டதை பற்றியும் சொன்னாள். அம்மா என்னோட விருப்பம்தான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ஹரி. கதைகள்ல சினிமாவிலெல்லாம் தான் காதல் வந்தா நிறைய சிம்டம்ஸ் தெரியும்னு சொல்வாங்களே, அது போல இருக்குமா? என்னென்ன சிம்டம்ஸ் ஹனி? அதான் டேகே கார்டியா, இதய துடிப்பு அதிகரித்தல், அப்டமன்ல டிங்லிங் சென்சேஷன், வயிற்றுல குறுகுறுப்பு, சடன் ஜெர்கி மூவ்மெண்ட், திடீர் அதிர்வலை. அவள் சொல்லி முடிக்கவில்லை. அடக்க மாட்டாமல் பெரிதாக சிரித்தான் ஹர்ஷா. பேர் என்ன சொன்ன? ஆ, பாலகிருஷ்ணன். பாவம் அவர். விழுந்து விழுந்து சிரித்தான். ஹரிணி திடீரென மௌனமாகிவிட ஹர்ஷா சிரிப்பதை நிறுத்திவிட்டு அவளுக்கு எடுத்துரைத்தான். அப்படியெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஹனி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உணரலாம். எனக்கு சுவாதியை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவளை அப்போ இருந்தே எனக்கு பிடிக்கும். அவளுக்கும் நான் கொள்ளை பிரியம். நாள் அடைவில் அந்த அன்பே காதலாய் மலர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ஃபீல். எப்படி அவ மேல அந்த உணர்வு வந்ததுன்னு எனக்கு ரீசன் சொல்ல தெரியல. உங்க வீட்டில் உங்க மேரேஜ் பத்தி பேசினாங்க போல. சுவாதி அதை பத்தி ஆர்வமா சொல்லல. படிப்பு முடியட்டும்னு சொன்னேங்கான்னு மட்டும் என்கிட்ட சொன்னா. நீ அவகிட்ட இதை பத்தி பேசலையா?
ஆஹா, எங்க வீட்ல எங்க மேரேஜ் பத்தி என்கிட்ட யாரும் இதுவரை பேசவே இல்லையே என்று சோகமாய் சொன்னவன், இதுல அவகிட்ட பேச என்ன இருக்கு? ஐ லவ் ஹர் சோ மச்ன்னு அவளுக்கு தெரிஞ்சது தானே! அவளுக்கு மட்டும் என்ன, எல்லோருக்கும் தெரிஞ்சு தானே எங்க மேரேஜ் பத்தி பேசியிருக்காங்க. படிப்பு முடியட்டும்னு அவள் சொன்னதும் சரிதான். இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கான்னு தான் உனக்கு தெரியுமே. ஷி நீட்ஸ் டு பி மோர் மெச்சூர்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஹர்ஷா சொல்ல ஹரிணியும் ஆமோதித்தாள். ஆனால் ஹர்ஷாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று சாரதாவே குழப்பம் கொண்டிருக்கிறார் என்பதையும் சுவாதி அவளாக எடுத்திருந்த முடிவு பற்றியும் பாரதிக்கும் ஹரிணியின் மனதில் என்ன இருக்கிறதோ என்ற ஐயம் இருந்ததையும் இவர்கள் இருவரும் அறிந்திருக்கவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.